பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிறிஸ்துவின் ஜெப வல்லமை ஊழியங்கள் வாயிலாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இன்று நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் கடந்த வாரத்தில் நாம் கர்த்தரை ருசிப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டோம். ஆக இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை ருசிக்க ஆரம்பித்து இருப்பீர்கள். இந்நாளிலும் கூட இந்த கர்த்தரை ருசிக்கும் நேரத்தில் பக்தன் தாவீது கர்த்தரை எப்படி ருசித்தான் என்பதை குறித்து வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஆக இந்நாள் தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை ருசித்த தாவீது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீதை குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரியும். தாவீது ஒரு ஆட்டு இடையன். அவன் தொழில் ஆடுகளை மேய்ப்பது. அவன் தந்தை எருசலேமியனாகிய ஈசாய் என்பவன். தாவீது இளைஞனாக இருக்கிறான். ஆனால் மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான். சிறு வயது முதலே அவன் கர்த்தரிடத்தில் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டவன். அவன் கர்த்தரோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாவீதின் தந்தையாகிய ஈசாய் மகனிடத்தில் தாவீதின் சகோதரர்களுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் வறுத்த பயிரையும் பால் கட்டிகளையும் அப்பங்களையும் கையில் கொடுத்து சகோதரர்களை பார்த்து சுகம் விசாரித்து வரும்படியாய் சொன்னான். இப்போது தாவீது போகிறான் சகோதரர்களை பார்க்க. அவருடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அங்கே பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 40 நாளாக சவுலும் இஸ்ரவேல் புத்திரரும் பெலிஸ்தரோடு சண்டையிட காத்திருக்கிறார்கள். ஆனால் சண்டையிடவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரரும் சவுலும் பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு பயந்து யுத்தமிடாமல் அப்படியே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த கோலியாத்து என்று சொல்லக்கூடிய அரக்கன் பாளையத்திலிருந்து வெளியே வந்து தினம் தினம் நீங்கள் ஏன் இன்னும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகவில்லை? என்னை எதிர்ப்பதற்கு யார் இருக்கிறார்? என்னை எதிர்த்து வெற்றி கண்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று சவால் விடுகிறான். அந்த நேரத்திலே அவன் இஸ்ரவேலின் சேனையையும் இஸ்ரவேலின் தேவனையும் சவுல் ராஜாவையும் நிந்திக்கிறான். இதை தாவீது பார்க்கிறான். இஸ்ரவேலின் தேவனை இஸ்ரவேலின் சேனையை அவன் நிந்தித்ததை கொண்டு கோபம் கொள்ளுகிறான். ஏனென்றால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை பெலிஸ்தனாகிய கோலியாத்து தூசித்ததை விரும்பவில்லை. உடனடியாக நேராக செல்கிறான். சவுலை பார்க்கிறான். நான் கோலியாத்தை கொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிறான். சவுல் பார்க்கிறான். இவன் இளைஞனாக இருக்கிறானே, இவனால் முடியுமா என்ற கேள்வியோடு நீ சிறுவனாக இருக்கின்ற காரணத்தினாலே உன்னால் முடியாது என்று சொல்லுகிறான்.
அதே நேரத்திலே தாவீது சொல்லுகிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்களில், ஒரு முறை நான் மந்தையிலே ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு ஆட்டை பிடித்து சென்றது. அப்படியே இன்னொரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு ஆட்டை பிடித்து சென்றது. நான் அந்த சிங்கத்தின் பின்னே, அந்த கரடியின் பின்னே சென்று சண்டையிட்டு ஆட்டை மீட்டு வந்தேன். ஆக அந்த சிங்கத்தின் கைக்கும் அந்த கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த என் தேவன் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றான். இதை கேட்டவுடன் சவுலுக்கு நம்பிக்கை வந்தது தாவீது மேல். சரி, நீ யுத்தத்துக்கு போ என்கிறான். கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே, தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய மந்தையிலிருந்து வந்தபடியினாலே அவன் ஆட்டு இடையர்கள் கையில் என்ன வைத்திருப்பார்களோ அப்படியே கையில் ஒரு தடியை எடுத்துக்கொள்ளுகிறான். அப்படியே தோளிலே ஒரு அடைப்பை பையை போட்டுக்கொள்ளுகிறான். ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை எடுத்து அந்த பையில் போட்டுக்கொள்ளுகிறான். இன்னொரு கையிலே ஒரு கவனை பிடித்து கொண்டு செல்லுகிறான். இவனுடைய தோற்றத்தை பார்க்கிறான் கோலியாத்து. கையில் தடியோடு வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு சிறுவனாக இருக்கிறான். இவன் எப்படி என்னோடு யுத்தம் செய்வான் என்ற எண்ணத்தோடு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43 முதல் 47 வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தீர்களானால், கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்வான், நீ என்ன தடிகளோடு வந்திருக்கிறாய்? நான் என்ன நாயா? நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை கொன்று உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். உடனடியாக தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இன்று இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. இன்று அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்கிறார். இப்பொழுது கோலியாத்து தாவீதை எதிர்க்க முன் வருகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீது தன்னுடைய அடைப்பை பையிலே கையை போடுகிறான். கூழாங்கல் ஒன்றை எடுக்கிறான். அதை எடுத்து தன்னுடைய கவனிலே வைத்து சுழற்றி கோலியாத்தினுடைய நெற்றியிலே படும்படியாக ஏறுகிறான். அந்த கூழாங்கல் நேராக சென்று கோலியாத்துடைய நெற்றியிலே படுகிறது. அவன் துடிதுடித்து முகம் குப்புற கீழே விழுகிறான். தாவீது ஓடி சென்று அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை உருவி அவனை வெட்டி கொன்று அவன் தலையையும் வெட்டி போட்டான். கோலியாத்து இறந்து போனதை கண்டபோது பெலிஸ்தர் அங்கே இருந்து ஓடி போனார்கள். சவுல் கோலியாத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வருகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது பெற்ற இந்த வெற்றியினாலே சவுல் அவனை யுத்த வீரர்களுக்கு தலைவனாக்குகிறான். இப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனோடு கூட மிகுந்த நம்பிக்கையோடு கூட இருந்தபடியினாலே தாவீது எங்கெங்கு சென்றானோ அங்கெல்லாம் அவன் வெற்றிகளை பெற்று வருகிறான். தாவீது வெற்றி மேல் வெற்றி பெற்று அவன் வருவதை கண்டு சவுல் பொறாமை கொள்ளுகிறான், கொல்ல முயற்சிக்கிறான். அதனால் தாவீது சவுலுக்கு பயந்து வேறு ஒரு
ஊருக்கு சென்று விடுகிறான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மீண்டுமாக பெலிஸ்தர் படையெடுத்து வருகிறார்கள். பெலிஸ்தர் படையெடுத்து வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். சவுலுடைய மகன்கள் யோனத்தான், அபினதாப், மல்கிசூபா ஆகிய மூவரும் கொல்லப்படுகிறார்கள். சவுல் பெலிஸ்தரிடம் சாக விரும்பாமல் தன்னுடைய பட்டயத்தை நிலத்தில் நாட்டி அதன் மேல் விழுந்து இறந்து விடுகிறார். சவுல் மரித்த பிறகு மீண்டுமாக தாவீது வருகிறான். ஏற்கனவே நியாயாதிபதியாக இருந்த சாமுவேல் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால்தான் அவனால் கோலியாத்தை வெல்ல முடிந்தது, அண்டை தேசங்களை வெல்ல முடியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கர்த்தரோடு கூட இருந்த அவன் திடீரென்று கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகி போனான். அது எப்படி என்றால், அம்மோனியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்தபோது அம்மோனியர்களை அழிப்பதற்காக படைத்தளபதியாக இருந்த யோவாபை சேனைகளோடு தாவீது அனுப்பிவிட்டு அரண்மனை உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்படியாய் உலாவிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே குளிக்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான். அவள் யார் என்று விசாரிக்கிறான். அவள் உரியாவின் மனைவி பத்சேபாள் என்று சொன்னபோது அவளை அழைத்து வந்து அவளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இதனால் அவள் கர்ப்பவதியானாள். ஆக தாவீது செய்த இந்த பாவம் தேவனுக்கு விருப்பமில்லாததாக இருந்தது. ஒரு பாவம் செய்த இந்த தாவீது தான் பாவம் செய்ததை மறைப்பதற்காக உரியாவை போர்க்களத்தில் இருந்து அழைத்தான். அவனிடத்தில், நீ உன் மனைவியிடத்தில் போய் பாத சுத்தி செய் என்று சொன்னான். ஆனால் அவனோ வீட்டுக்கு போகவில்லை. அரண்மனை முற்றத்தில் சேவகர்களோடு படுத்துக்கொண்டான். மறுநாள் காலையில் உரியாவை அழைத்தான். ஏன் நீ வீட்டுக்கு போகவில்லை என்று கேட்டான். அப்பொழுது உரியா சொன்னான், யூதாவும் இஸ்ரவேலும் கூடாரங்களில் தங்க, என் ஆண்டவனாகிய யோவாபும் அவனுடைய சேனைகளும் பாளையத்திலே இருக்க, நான் மட்டும் என் மனைவியிடத்தில் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மனைவியோடு கூட சயனிப்பதற்கும் என் வீட்டிற்கு போவேனோ? அப்படி போவதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிடுகிறேன் என்று 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது அவனை குடிக்க வைத்து வெறிக்க வைத்து மீண்டும் வீட்டுக்கு அனுப்புகிறான். அப்பொழுதும் உரியா அரண்மனை முற்றத்திலே படுத்துக்கொள்ளுகிறான். இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்த தாவீது உரியாவின் கையில் ஒரு கடிதத்தை எழுதி அதை கொடுத்து கொண்டு போய் யோவாபிடம் கொடு என்றான். யோவாப் அந்த கடிதத்தை வாங்கி படித்த போது போர்க்களத்திலே மும்முரமாக போர் நடக்கும் இடத்தில் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்போது நீங்கள் பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்படியே யோவாப் உரியா வெட்டுண்டு போகும்படியாய் செய்தான். உரியா மரித்து போனான். அதன் பிறகு தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டான். இந்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பாக இருந்தது. தன் தாசனாகிய தாவீது தன்னை விட்டு பின்வாங்கியதை, தன் தாசனாகிய தாவீது தன்னுடைய கட்டளையை மறுத்ததை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து தெரிந்தெடுத்தேன், யூதாவையும் இஸ்ரவேலையும் உன்னுடைய கைகளில் கொடுத்தேன், உன் எஜமானின் தேசத்தையும் உனக்கு கொடுத்தேன்,
உன் எஜமானின் ஸ்திரீகளையும் உனக்கு கொடுத்தேன், போதாதிருந்தால் இன்னும் நான் கொடுத்திருப்பேன். அப்படி இருக்க நீ உரியாவை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால் கொன்று அவன் மனைவியை உனக்கு சொந்தமாக்கி கொண்டாய். ஆகவே பட்டயம் உன் வீட்டை என்றென்றைக்கும் தொடர்ந்து வரும் என்று சொன்னார். இப்பொழுது தாவீது தான் செய்த பாவத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி மன்றாடுகிறான். கர்த்தர் கொஞ்சம் தாவீதை விட்டு விலகி செல்கிறார். தாவீதுக்கு 4 புறமும் வேதனைகள், துன்பங்கள் வருகிறது. ஒரு புறம் அம்மோன் புத்திரர் எதிரிகளாக வருகிறார்கள், இன்னொரு புறம் பெலிஸ்தர் வருகிறார்கள், இன்னொரு புறம் சவுலுடைய குடும்பத்தார் வருகிறார்கள், இன்னொரு புறம் அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் வருகிறார். அவனோடு கூட இருந்தவர்கள் கூட அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளை விட்டு கொஞ்சம் விலகிய தாவீதுக்கு 4 புறமும் இடி விழுகிறது. அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 69:4 நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் என்று. ஆக தாவீதினுடைய பகைவர்களுடைய எண்ணிக்கை அவனுடைய தலைமயிரை விட அதிகமாகிவிட்டதாம். அந்த அளவுக்கு எதிரிகள் வந்து விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்வான் தாவீது? தன் மகனுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடுகிறான். காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் ஓடி ஒளிக்கிறான். அவன் படாத பாடுபடுகிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்த்தரையே பிடித்து கொண்டான். அவர் பாதத்தை பற்றி கொண்டான். அவன் பட்ட பாடுகளை அவன் சங்கீதத்திலே ஆங்காங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிறான். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை அவன் எழுதியது எப்படி என்றால், 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனங்களை படித்து பார்த்தால் அங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் ஆவியில் இருந்தது, ஆகவே இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்பமாக இந்த சங்கீதத்தை எழுதினேன் என்று. இந்த சங்கீதத்திலே அவன் கர்த்தரை எவ்வளவாய் பற்றி கொண்டான், அவன் கர்த்தரோடு கூட எப்படி இருந்தான், கர்த்தரை எப்படி ருசித்தான் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். அவன் பட்ட பாடுகளை பற்றி சொல்லும்போது 6ஆம் சங்கீதம் 6, 7 ஆகிய வசனங்களிலே, நான் என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், என் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழிந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்கிறான். பாருங்க, அவன் பட்ட பாட்டினை அவன் வேதனையோடு கூட சொல்லுகிறான். அவன் தூங்க முடியாமல் கட்டிலில் கிடக்கிறானாம். அவன் கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரானது அவனுடைய படுக்கையை நனைக்கிறதாம். படுக்கை நனைந்தபடியினாலே கட்டிலும் நனைந்து விட்டதாம். மீண்டுமாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 56ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. துருத்தி என்றால் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் மொண்டு செல்லக்கூடிய கலம். ஆக அவன் அழுத கண்ணீருடைய அளவு துருத்தியின் நிறையும் அளவுக்கு இருந்ததாம். ஆக அவன் எப்படியெல்லாம் அலைந்து திரிந்தான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவன் தான் செய்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறான். அந்த பாவ அறிக்கையை சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன், நீர் என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்கிறார். பாருங்க, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், இதுதான் தாவீதுடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி சொல்லுகிறோமா? சொல்ல வேண்டும். கர்த்தரையோடு ருசிக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சித்தம் கொள்வார். அதே 51 சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தில்
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருமை என்று சொல்வார். ஆக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தன்னை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக, பரிசுத்த ஆவியை அவர் தன்னிடத்திலிருந்து எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் மன்றாடுகிறான். ஏனென்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி நமக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த ஆவி சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவனுக்கேற்ற ஆவியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய்விட்டால் அப்புறம் என்னவாகும்? ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது எவ்வளவு வேதனைப்படுகிறான், எவ்வளவு கஷ்டப்படுகிறான். அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 119 67 அவசரத்தில், நீர் என்னை உபத்திரவப்படுத்துவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது நான் உமது வார்த்தையை காத்து கொள்ளுகிறேன் என்கிறான். பாருங்க, நீர் என்னை உபத்திரவப்படுத்தியது நல்லது என்று சொல்லுகிறான். அதையே மீண்டும் சொல்லுகிறான். அதே சங்கீதம் 119 71 நீர் என்னை உபத்திரவப்படுத்தியது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நான் நடந்ததால் நீர் என்னை உபத்திரவப்படுத்தினீர், அது எனக்கு நல்லது. நாம் இப்படி சொல்லுவோமா? நமக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் இந்த துன்பம் வருவதற்கு காரணம் நான் தான் என்று எப்பொழுதாவது நாம் சொல்லியிருக்கிறோமா? நாம் ஏதாவது தவறு செய்தால் நான் தவறு செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்டிருக்கிறோமா? தாவீது எப்படி கேட்கிறான் பாருங்கள். மட்டுமல்ல, அதே 119 75 வசனத்தில் சொல்லுவான், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி நீர் என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும். பாருங்கள், நீர் என்னை உபத்திரவப்படுத்தியது உண்மையின்படி. ஏனென்றால் நீர் உண்மையுள்ளவர் அல்லவா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. நீர் என்னை நியாயம் தீர்த்தது சரிதான், நான் செய்தது தவறு, அந்த தவறுக்கான தண்டனை நீர் கொடுத்தீர், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை மன்னியும் என்று கேட்கிறார். இப்படியாய் தாவீதை போல நாமும் கேட்கலாமா? நாம் கேட்டிருக்கிறோமா? கேட்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற நாம் தெரிந்தும் தெரியாமல் அநேக பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்களை தேவனிடத்தில் சொன்னால் தேவன் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தாவீது செய்த பாவத்துக்கான தண்டனை அப்பொழுதே கிடைத்து விட்டது. அவன் மனம் திருந்தினான், தேவனை பற்றி கொண்டான். அப்படியே நாம் செய்த பாவங்களை தேவனிடத்தில் ஒப்படைத்து, தேவனே நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும், உம்முடைய தாசனாகிய தாவீதை மன்னித்தது போல எங்களையும் மன்னியும், ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:8 சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. சங்கீதக்காரன் ருசித்தது போல நாமும் ருசிக்கலாமா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கலாமா? அதே சங்கீதம் 34 நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் பயத்துக்கும் நீக்கலாக்கி விட்டார் என்று சொல்லுகிறானே. அப்படியே நாமும் சொல்லலாமா? கர்த்தர் நோக்கி கூப்பிடலாமா? கர்த்தர் நம்முடைய பயத்தை போக்குவார், கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை நீக்குவார். கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வார். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். கேட்கலாமா? கேட்க வேண்டும். தாவீதை போல நாம் மனந்திருந்தி கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு. ஜெபம் செய்யலாமா? ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தந்தையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த அருமையான நாளுக்காக, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக கொடுத்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம் ராஜா. அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பாவங்களை நீர் தாவீதுக்கு மன்னித்தது போல மன்னிக்கும்படியாக வேண்டுகிறோம் ராஜா. இந்த பாவ உலகிலே தெய்வமே எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களிடமிருந்து நீர் எங்களை மீட்டு காத்தருளும்படியாய் வேண்டுகிறோம் ராஜா. தெய்வமே, என்னை தேடி வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தாவை, உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ அந்தந்த தேவைகளை நீர் அறிந்து அவர்களுடைய விருப்பங்களை நீர் நிறைவேற்றும்படியாய் வேண்டுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட இதுவரை நீர் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இனிமேலும் நாங்கள் தொடர்ந்து உண்மையில் மகிழ்ந்து இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் எங்களை உம்முடைய கிருபையால் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கும். எங்களை ஆசீர்வதியும். துதிக்கன மகிமையினத்து உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரப்பிதாவே, ஆமேன்.